திருச்சியில் விஷால் அணியினர் நடிகர் சங்கம் தேர்தல் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வெளிப்படையான நிர்வாகம் இல்லாததை பொறுக்கித்தான் தலைமையுடைய நிர்வாகம் சரியில்லை என்கின்ற காரணத்தால் தான் தனிப்பட்ட எங்களுடைய சங்கத்துடைய தலைவரையோ செயலாளரையோ பொருளாளரையோ சங்க செயற்குழு உறுப்பினர்களையோ குறை சொல்வது எங்கள் பாண்டவர்களுடைய நோக்கம் அல்ல. முழுக்க முழுக்க வெளிப்படையாக இன்றைக்கும் அன்றாட காட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நிலையை இருக்கக்கூடிய சக நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் வெளிப்படையான நிர்வாகமும் அவர்களுடைய சுய மரியாதையும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான ஒரு உத்தரவாதமும் கொடுக்கக்கூட வேண்டும் என்கின்ற நிலையை வலியுறுத்தித்தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் மாற்று அணியினர் இப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் செய்து எப்படியாவது மீண்டும் உள்ள நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே சங்க உறுப்பினர்களே, நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குகளை, உங்களுடைய மகத்தான இந்த வாக்குகளை உங்களுக்கான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையின் உயரத்தில் உங்களை ஏற்றுவதற்கான ஒரு படிக்கட்டாக இந்த வாக்குகளை நீங்கள் மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள் மணப்பாறையில இருந்து இங்கே வருகை கொண்டிருக்கக்கூடிய சிங்காரவேல் தலைமையில இங்கே வந்திருக்கக்கூடிய நமது உறவினர்கள், குறிப்பாக நடராஜன் அவருடைய மனைவியும் அடுத்து சுசிலா அவருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். வெளிப்படையாக சொல்லுகிறேன், அங்கே ஒரு வாக்கிற்கு 3000 ரூபாய் கொடுப்பதாக மஸ்தான் என்பவர் நேரடியாக சென்று ஒரு வாக்கிற்கு 3000 ரூபாய் தருவதாக சொல்லி 5 வாக்குக்கும் 15000 ரூபாய் தருவதாக சொல்லி அவர்கள் வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய உரிமைகளை காப்பதற்காக இந்த 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது. நீங்கள் நிரந்தரமாக இந்த 5000 ரூபாயை உங்களுடைய மாத ஓய்வூதிய தொகையாக நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அணி இந்த பாண்டவர் அணி என்பதை இந்த இடத்திலே திட்டவட்டமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு 5000 ரூபாய் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைக்கு திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது. அந்த 5000 ரூபாயை உங்களுடைய பிள்ளைகளை ஒரு கல்லூரியில் சேர்த்து விட முடியாது. அந்த 5000 ரூபாய் என்பது நீங்கள் குடும்பத்தாரோடு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சென்று ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் எங்கள் பாண்டவர்களுடைய திட்டம் இந்த 5000 3000 4000 மாதம் உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து சேரக்கூடிய ஒரு ஊக்கத்தொகையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பாண்டவர் அணி. ஆகவே இந்த தேர்தல் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருப்பதால் நீங்கள் அத்தனை பேரும் பாண்டவர் அணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பாண்டவர் அணி சார்பாக தாழ்மையோடு சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் பயங்கர சூடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வெளியில போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சேகர் சார் சொல்லும் போது அடுத்த தேர்தல் எப்படி சார் இருக்கும்னா நீங்க யாரை பத்தி கேக்குறீங்க தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நடிகர் சங்க தேர்தல் அவ்வளவு பரபரப்பு ஆயிடுச்சு இந்த நிலத்துல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தேர்தல் வந்து நம்ம சந்திச்சது கிடையாது. இப்ப எங்களுக்கெல்லாம் இதான் முதல் தேர்தல்னே சொல்லலாம் சங்கத்துல. ஸோ ஒரு அடிப்படையான கேள்விகள் கேட்டு பதில் கிடைக்காததுனால இப்போ நாங்கள் தேர்தலுக்குள்ள வந்திருக்கோம். ஆனால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. நம்மளால ஈஸியா இருக்கிற நாடக கலைஞர்கள் நல்லது செய்ய முடியும்னு நம்புறோம். அதுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பமா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று நிச்சயம் இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்ய போறோம். இங்க திருச்சியில அலெக்சாரோட குடும்பம் வந்து அவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்புல இன்னைக்கு எல்லா நாடகங்களையும் மீட் பண்ணிட்டு இருக்கோம். தைரியமா உங்க ஓட்டை நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்க போய் பெரிய கலைஞர்களை மீட் பண்ணும்போது போஸ்டல் ஓட்டுங்கிற விஷயத்தான் தவறு நடந்துட்டே இருந்திருக்கு. இவ்வளவு வருஷமா அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தடுக்கணும். அதை வந்து மறுபடியும் வந்து இருக்கிற உறுப்பினர்களுக்கு தைரியம் கொடுக்கணும். ஸோ அதனால எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம். எல்லாரும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது காரணமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய உரிமைகள் தட்டி பறிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்திருக்கோம். நிச்சயம் நல்லது நடக்கும் நம்புறோம். எல்லா இடத்துலயும் போன இடத்துல எங்களுக்கான வரவேற்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2000 பேருக்கு தெரிய வேண்டிய இந்த நிகழ்ச்சியை வந்து 7 கோடி மக்களுக்கு தெரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சிம்பு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இல்ல, இதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த அசோசியேஷன் வந்து மற்ற அசோசியேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே மெட்ராஸ்ல மட்டுமே இருக்கிறவங்க. ஆனா எங்க அசோசியேஷன்ல வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. டெல்லியில இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, ஹைதராபாத்ல இருக்கிறாங்க, கேரளால இருக்கிறாங்க, அமெரிக்கால இருக்காங்க, கனடால இருக்கிறாங்க, மலேசியால இருக்கிறாங்க.
உலகம் ஃபுல்லா இந்த சங்கத்தோட உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா நாங்க ஒவ்வொருத்தரா போய் சேர்க்கணும். ஃபோன் நம்பர் இருக்கணும். எங்களுக்கு ஃபோன் நம்பரே இல்லாத பட்டியல் தான் கொடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு நாங்க வரல. மீடியாவுக்கு வரும்போது பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. ஆனா இந்த விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாகப்பட்டினத்துல ஒரு கேரளா பார்டர்ல இருக்காங்க. நாங்க யாராவது விட்டு விசாரிச்சா கூட சார் அந்த அட்ரஸ்ல போய் சேர்க்க முடியலன்றாங்க. ஆனா மீடியால சேர்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த சிம்பு சார் சொன்ன செய்தியை கூட பிரஸ் மீட்ல வச்சு தான் சொல்லியிருக்காரு, ஹால்ல வச்சு சொல்லல. ஆனா 7 கோடி மக்கள் கட்டணும்னு நீங்க தான். இப்ப நீங்க வந்து இந்த தபால் ஓட்டுகள் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நீங்க சென்னைக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தோ இல்ல வந்து அவங்கள ரூம் போட்டு தங்க வச்சோ இல்லைங்க, அவங்க அதிகபட்சமா ஓட்டு வாங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இல்ல அங்க இங்க இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா நாங்க எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிற விஷயம் தான். அன்னைக்கு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, நான் வந்து த்ரிஷா கூட ஓட்டு போட முடியுமான்னு கேட்டுச்சு. கண்டிப்பா ஓட்டு போட முடியுமா, எல்லாரும் வராங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்க எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் வந்து எல்லாரும் ஒண்ணு ஒரே இடத்துல கூடுறோம், ஒரே இடத்துல சந்திக்கிறோங்கிற விஷயம் தான். அதுக்காக தான் அங்க கூட்டிட்டு போய் பண்றது. அதுவும் நிறைய தவறுகள் நடக்கிறதுனால தான் நேர்ல வந்து நீங்களே ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். வேற யாரும் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றோம். இதுவரைக்கும் வந்து தேர்தல் நடந்தது எல்லாத்துலயுமே நடிகர்கள், வெளியூர்ல உள்ள நடிகர்கள் யாருமே சென்னை பக்கம் போனதே இல்லை. ஆனா ஓட்டு மட்டும் இவங்க சார்பில் ஓட்டு பட்டியல் போய் விழுந்துடும். அதை தான் இப்ப மாத்தி இவங்க நேரம் வந்து ஓட்டு போனது. ஒண்ணு சேர்த்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதா சொல்றாங்க. உங்களுடைய கருத்து அதுல என்ன வருது? இல்ல ஒண்ணு சேர்க்கறதுன்றது புரியல. பிளவுபடவே இல்ல தேர்தல்ன்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மிக புனிதமான ஒரு ஜனநாயக நிகழ்வு. இரண்டு கருத்துடைய தலைமையை அல்லது இந்த ரெண்டு கருத்துடைய வெவ்வேறு அணியை வந்து அதை சார்ந்த அங்கத்தினர்கள் தேர்ந்தெடுப்பதுதான் முறை. இது காலேஜ்ல இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு, எல்லா யூனியன்ஸ்ல இருக்கு, அசோசியேஷன்ல இருக்கு. ஆக இந்த ஜனநாயக நிகழ்வு நடப்பதற்கு எதிர்ப்பு இருக்க வேண்டும். அவங்க பெரியவங்க என்ன சொன்னா, இந்த தேர்தல் மிக ஒழுங்காக, கண்ணியமாக, வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். தவிர இதில் சமரசம் என்ற பேச்சுக்கு வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு வேலை செய்யணும் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். சங்கத்தினுடைய நடவடிக்கைகள், சங்கத்தினுடைய கடமைகள் எல்லாவற்றிலும் இந்த தேர்தலுக்கு பிறகு இருவரும் ஒன்று சேர்த்து வேலை செய்ய வேண்டும் என்பதை அந்த சமரத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் தேர்தலை கைவிட வேண்டும் என்று ஏன் இதற்கு அறிவுறுத்தப்படுகிறது? உங்களை யாராவது சொல்லுங்க, தேர்தல் வந்தது ஒரு தவறான முறை. சார், ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சியில வந்து மோர் தென் 25 யூனியன்ஸ் இருக்கு. வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அழகா எலெக்ஷன் எடுத்து நடத்துறாங்க. அதே மாதிரி தானே சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனும். ஏன் இதுக்கு மட்டும் காம்ப்ரமைஸ் கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஏன் காம்ப்ரமைஸ் கூப்பிடல? அப்புறம் இன்னொரு முக்கியமான அமைப்பு, இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்கணும், இதனுடைய அமைப்பை நீங்க பார்க்கணும். இதுல தென்னிந்திய நடிகர் சங்கத்துல சினிமா சார்ந்த நடிகர்களை விட மிக அதிகமாக நாடக கலைஞர்கள் இருக்கிறார்கள். 3 2 பங்கு நாடக கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆக நாடக கலைஞர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த நிர்வாகம் வேண்டும், எந்த தலைமை வேண்டும். சினிமா சார்ந்த சில யூனிட்களை வந்து நிர்வகிக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து எங்களை மேல அக்கறைப்படுத்த நாங்க உண்மையா மதிக்கிறோம். அது ப்ரொடியூசர் கவுன்சிலாகும், இல்ல வந்து டைரக்டர் கவுன்சிலாகும், பெப்சியாகும், எங்கள் மீது காட்டுகின்ற அக்கறை நாங்கள் மதிக்கின்றோம், அதை வரவேற்கவும் செய்கின்றோம். ஆனால் தேர்தலை கைவிடுவது என்பது ஆகாது. ஏனென்றால் இது முழுக்க நாடக கலைஞர்களால் நடத்தப்பட்ட பெரும்பங்கு வகிக்கின்ற ஒரு அங்கம், ஒரு அமைப்பு. அவர்கள் தான் அவர்களுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இதை வந்து இண்டஸ்ட்ரியை பிளக்கிறதும் ஒரு குடும்பத்தை பிளக்கிறதும் அந்த வேலை இதுவரைக்கும் நாங்கள் பேசலாம். பாக்கியராஜ் வந்து 2 அணிக்குமே வந்து உட்கார்ந்து பேசினாரு. இல்ல அவர் என்ன சொல்றாரு, பிளவு பண்ண கூடாது, அவர் வந்து அவர் மூத்த கலைஞர். என் பையன் வந்து அவரு அதுல இருக்காரு, அவர் நான் சொல்றதை கேட்க மாட்டேன். 2 பேரும் பிளவு பண்ண கூடாது, நடிகர்கள் இதனால வந்து நீங்கள் எங்களை விட உங்களுக்கு வந்து தேர்தல் நிறைய தெரியும். இந்த தேர்தல் காலத்தில் வந்து ஒவ்வொரு அணியை சார்ந்தவர்களும் சாராதவர்களும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்குள்ள பிளவு வராது, எங்களுக்குள்ள பிளவு வராது. பிளவு எப்படி வரும்? அது எப்படி வந்து ஒரு அமைப்பா இருக்கிறப்போ ஒரு நடிகர்கள், துணை நடிகர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு வர மாதிரி இருக்கும், இவங்க தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வரும். அப்படியெல்லாம் நாம செய்ய மாட்டோம். அந்த படத்துக்கு யாரா தேவைப்படுறாரோ அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நாங்க எங்களை சார்ந்தவர்களாக நாம கொடுப்போம்.
சார் வெற்றி தோல்வி நீங்களும் வரலாம் அவங்களும் வரலாம். இப்போ வந்து சின்ன திரை வந்து பெரும்போது அவங்க பார்த்து நடிகர்கள் நிறைய பேர் நீங்க பெரிய நடிகர்கள் தப்பிச்சிருவீங்க. சின்ன திரையிலோ ஒரு நிமிஷம், சின்ன திரை நடிகர் சங்கத்துடைய பவுண்டர் பிரசிடென்ட் நான் தான். எனக்கு கீழே 500 உறுப்பினர்கள் இருக்காங்க.